சுவாமி ஐயப்பனை கனவில் வந்து கோவில் கட்ட சொல்லி பற்றி உங்களுக்கு தெரியுமா? சுவாமி ஐயப்பனை சிறுவயதில் கல்லறிய பயின்று கொடுத்த அவரோட குரு தினமும் சபரிமலை ஏறி ஐயப்பனை தரிசித்து வராரு. இப்படியே இவர் தினமும் ஏறி ஐயப்பனை தரிசித்துட்டு வராரு. நாட்களும் போது வயதாகி முதுமையும் அடைகிறாரு. வயதாக நிலையிலே ஐயப்பன் ஏறி தரிசிக்க முடியும்னு மிகவும் மனம் வருந்தினார். ஒரு நாள் ஐயப்பன் அவர் கனவில் தோன்றுகிறார். நிலை முடியாமல் இருக்கிற நீங்கள் இனிமே ஐயப்பன் சபரிமலைக்கு வர வேண்டாம் என்று. வேம்பு நாட்டு அருவியில் ஒரு மரம் மிதங்கி வரும். அந்த மரத்தை கொண்டு இங்கே ஒரு கோவில் அமைத்து வழங்கி வாருங்கள். என்னோட சக்தியில் 3/4 பங்கு இந்த கோவிலில் தான் இருக்கும் என்று சொல்லி மறைந்து போனார் ஐயப்பன். அடுத்த நாள் ஐயப்பன் சொன்ன போலவே அருவியில் ஒரு மரம் மிதந்து வந்தது. அந்த மரத்தை வைத்து கோவிலும் கட்டுறாங்க. ஐயப்பன் கனவில் வந்து கட்ட சொன்ன கோவில் கேரளாவில் ஆலப்புழாவில் இருக்கும் 3/4 வட்ட கோவிலாகும். ஐயப்பனோட 3/4 சக்தி இந்த கோவிலில் உள்ளதால் 3/4 வட்டம் ஐயப்பன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. சபரிமலையில் ஐயப்பன் நடை திறக்கும் போது இந்த கோவிலில் நடை சாத்தப்படுகிறது. இதுக்கு காரணம் ஐயப்பனோட முழு சக்தியும் சபரிமலையில் இருக்க வேண்டும் என்று. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல? ஐயப்பன் பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணுங்க.